யாரு? ஹலோ கேஸ், யாரோ மேலே உக்காந்துட்டு இருக்காங்க. யாரு? ஹலோ கைஸ், நான் இங்கே தான் பார்த்தேன் கீழே. அந்த பார்த்தீங்களா, அந்த ரூம்லேருந்து ஏதோ சத்தம் வருது. கரெக்டாக அந்த இடத்துலேருந்து வௌவால் பறந்து வருது. கிளியராக கேப்சர் ஆச்சு. யாரும் மேலே உக்காந்துட்டு இருந்த மாதிரி. ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது. இங்கே பாருங்கள் பொம்மை. இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஓகே, நான் இந்த இடத்துல வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது. கொசுவெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. குழந்தைங்க பொம்மை. இங்கே பாருங்கள் இன்னொரு பொம்மை. என்ன நடக்குதுன்னே தெரியல. சத்தம் கேக்குது. நிற்க வேணாம், டக்கு டக்குன்னு போயிடலாம். நான் ஒன்றும் பண்ணாதம்மா, நான் உன்னை ஒன்றும் பண்ணல. உன்னை இவ்வளோ நேரம் வந்தேன், இவ்வளோ நேரம் டிஸ்டர்ப் பண்ணனா? கைஸ், நம்ம பேச பேச அது நமக்கு ரிப்ளை பண்ணல. நீங்கள் சுத்தமாக என்ன ஐடியானே தெரியல. கைஸ், சத்தியமாக இப்போ நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். உங்களுக்கு கேப்சர் ஆயிடுச்சுன்னு சத்தியமாக தெரில. இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்கு. இடுப்பு சைஸில் தான் இருக்குது அந்த உருவம். அங்கங்கே பொம்மை இருக்குது. இப்போ என்னமோ நடந்தது பார்த்தீங்களா? இங்கே எந்த பொம்மையை காணோம். திடீர்னு மேலே இருந்து சத்தம் கேட்குது, யாரும் நடக்கிற மாதிரி கேட்குது. திடீர்னு இங்கே எந்த பொம்மையை காணோம். அது எப்படின்னு தெரியல. இங்கே தான் பார்த்தேன் அந்த பச்சை கலரு. அந்த பொம்மை தான் உனக்கு ஃபேவரட்டா? அந்த பொம்மை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட இடம் தான் நினைக்கிறேன். உங்க பேர் காவியாவா?
கைஸ் ஒரு மாதிரி ரொம்ப தவுது, ஏதோ ரொம்ப மூச்சு வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. தண்ணி பாட்டிலு அருகிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்த பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். மா, நான் எதனா தப்பாக பேசுனா என்னை மன்னிச்சிருமா. உன் கூட நான் விளாட்லாமா? ஒரு அண்ணனா நினச்சி என் கூட சேர்ந்து வந்து பேசுங்க வாங்க. கீழே போயிரு, கீழே போயிரு, கீழே போயிரு, கீழே போயிரு, கீழே போயிரு. நான் வரேன். சத்தம் கெட்டது காய், சத்தியமாக சொல்கிறேன் சத்தம் கெட்டது. இந்த பொம்மை என்ன சொல்கிறது தெரியல, ரெண்டே செகண்ட் இப்படி அன்றதுக்குள்ளே மறைஞ்சிச்சு. அது 2 செகண்டை மறைஞ்சிது. அது எப்படின்னே எனக்கு தெரியல. சரி வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? கண்ணாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி தெரியுது? ஐயோ
அந்த கையில் அந்த பொம்மை வேறு இருந்தது. ஃபஸ்ட்டு போன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் தான். கண்டிப்பாக அந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று இருக்கணும். பேஸ் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியவே இல்லை. நான் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டே இருக்கேன், இங்கே அங்கே இங்கேன்ட்டு. என் கூட விளாடுதா இல்லை என்கிட்ட இருந்து என்ன தேவைன்னு தெரியல அதுக்கு. பேஸ் நல்லா இப்போ அந்த பொம்மையை நீங்கள் தான் கையில் வச்சு விளையாடிருக்கீங்களா? ஒரே ஒரு வாட்டி முன்னாடி வர முடியுமா? பேஸ் அந்த பொம்மை அசைத்து தெரியுதா உங்களுக்கு? முடிஞ்சா அங்கே நில்லு, நான் வரேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மைண்டு ஃபுல்லாக எனக்கு அந்த உருவம் மட்டும்தான் நிற்கிது. எனக்கு எங்கே பார்த்தாலும் எனக்கு அந்த உருவம் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அது வேறு இல்லாமல் அந்த பால் எனக்கு உருட்டி விட்டு என் கூட விளையாட நினைக்கிறாரு. அதுக்கிட்ட நான் எப்படி விளையாட முடியும்? அது என் கிட்டே வர மாட்டேங்குது. அது சைக்கோன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் கோவம் வருது. அதனால தான் மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா காரி துப்பும் அதை. அந்த தனியாக வர அமுச்சு வாங்க, எதுனாலும் பார்த்துலாம் வாங்க. சத்தியமாக அவ்வளோ எனர்ஜி அந்த ஒரு உருவத்தை பார்த்தோன்னா அந்த எல்லா எனர்ஜி டவுன் ஆயிடுச்சு. நான் எப்பவுமே அவங்ககிட்ட ஒண்டியா அனுப்பாதறான்னு சொல்லுவேன். என்னால் இப்போ இங்கே வெளியே கூட போக முடியல. சத்தியமாக சொல்கிறேன், கொஞ்ச நேரத்தில் எனக்கு அப்படியே அள்ளு விட்டுடுச்சு. வந்து வெளியே போகிறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது. சத்தியமாக இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. அது சைக்கோத்தனமாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானோட தான் இங்கே பிளானோட தான் இருக்காது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சத்தியமாக நான் பேசினாலும் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. இல்லை எனக்கு மட்டும்தான் இது பண்ண மாட்டேன்னா அவங்க 2 பேருக்கும் இதே நிலைமையில தான் இங்கே இருக்காங்களா? என்ன இளவு என்னதுன்னே தெரியல. நீ என்கிட்ட மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா? இப்படியே இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் நான். ஃபோன் அந்த சரி பேய்க்கு தடி வாங்கி செட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் எங்கடா இருக்கிற? டேய் நோ நான் நீ எங்கடா இருக்க? நீ அங்கே சேஃப் தானே? மிரரில் ஒன்று பார்த்தேன்டா, அப்படி திரும்பி பார்த்து கொஞ்ச நேரத்தில் எனக்கு அள்ளு விட்டுருச்சுடா. நான் ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டேன், நவுந்து கூட போக முடியல. எங்கடா இருக்கிற? நீங்கள் என்கிட்ட தானே இருக்கு. இது என்னை விட்டு போக மாட்டேங்கண்ணா. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்குண்ணா. இது ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கண்ணா. இது
கேமரா வச்சு இருக்கான், அப்படியே பின்னாடி நிக்குதுடா, கொஞ்சம் கூட அசையல. எங்க இருக்கிற சீக்கிரம் வந்து என்னையாச்சும் வந்து கூட்டின்னு போங்கடா, வெளியே வந்து கூட எனக்கு பயமா இருக்குதுடா. நான் வரேன் உங்கள் பிளேஸ்க்கு நான் வரேன். இப்போச்சு ஃபோன் பண்ணானு சீக்கிரம் ஆமாம். அங்கேயும் வேலை காட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் என்னன்னாலும் அப்பா தனியாக மட்டும் வரவே கூடாது. தனியாக போக சொன்னால் ஒரு கும்பிடு வச்சிடணும். இந்த மயிர் தான் தனியாகவே வரமாட்டேன். கைஸ் கடைசியாக இது இந்த பக்கம் தான் நடந்து வந்தது. இந்த சைடு போய் பார்த்துட்டு வந்துடும். கேட்டு திறக்கவே முடியல. கேக்குதா? ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு சவுண்டு கேட்குது. இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. நான் கண்டிப்பாக பார்த்தேன். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது அந்த பொம்மை தான் எனக்கு ஃபேவரட், ரொம்ப பிடிச்சமான பொம்மை. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. ஏன்னா அந்த பொம்மைக்கு அதை கையிலேயே வச்சுட்டு இருந்தேன். சரி அழாதீங்க, உங்களோட கஷ்டம் எனக்கு தெரியுது. எல்லா இடமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்த விட்டு நீ எதுக்காக அழுகுறன்னு தெரியல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? தூரத்துலேருந்து யாரோ கத்துற மாதிரி இருக்கு. உனக்கு உடம்பு சரியில்லையா? எங்க இருந்து சத்தம் கேட்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியல. எல்லாருமே இது ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருங்க. ரூல்லாம் எப்படின்னா இந்த ரூமுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த பொம்மைனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? இந்த பொம்மைனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? யாரு? நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். முடிஞ்சா நீ அங்கேயே இரு. இது உனக்கு பிடிச்ச ரொம்ப பொம்மை தானே? உனக்கு பிடிச்ச பொம்மை தானே? நான் இங்கேருந்து இதை கீழே போட போகிறேன். கைஸ் அது கண்டிப்பாக என்ன தசை திருப்ப போகுது. இப்போ நீ அம்மன்
நீ பைத்தியமா என்ன? உங்ககிட்ட நான் பேச தானே வரேன். விட்டா என்ன இன்னத்துக்கு கொண்டு இருப்ப. எனக்கு என்ன போவே இல்லை சுத்தமா. எப்பே இந்த லொக்கேஷன் பயங்கரமா என்னாச்சு பார்த்து இது வேற ஒர்க்காகவே மாட்டேங்குதுடாடி. அப்புறம் அக்கௌண்ட் ஆன் ஆகுது. அதையே மெச்சுனுங்கிற ஓரம். இதுனடா பொம்மை? என்னடா பொம்மை இது? யார்ட்டு நீ எடுத்துட்டு வண்டியா வீட்டிலேருந்து? சம்பவமாச்சு, நான் எடுத்துட்டு வரேன். டேய் சரி விட்றா, பேக்கெட்டில் போட்டுடுறா. விட்றா, அதை ஆஃப் ஆயிடுச்சா? ரெக்கார்ட் ஆயிடுச்சுல, நீ வீடியோ எடுத்துடலாம். சரி பரவாயில்ல விடு, பேக்கெட்டில் போட்டுக்க. ஆஃப் ஆகுதா? ஆகுது ஆகுது. என்னாச்சு என்னாச்சு? அவங்க நின்று இந்த காடில் நின்று பார்த்துட்டு இருக்கேன். இங்கே தான் சார் வச்சுட்டு இருக்கேன். அப்படி முடிச்சு நின்றுட்டு இருக்கேன். இது இங்கேருந்து அது தெரியுது. என்னாச்சுடா? பால்லாம் உருட்டு பார்த்துட்டே இருக்கேன்டா. என்ன சொல்ல விட்றா? பார்த்துனே இருக்கேன். அது கொஞ்சம் கூட நம்ம பார்க்குறோம் சொல்லிட்டு எந்த இதுவே இல்லை. அப்படியே நின்றுட்டே இருக்கு. என்ன நின்றுட்டு? கருப்பு யாரும் வர மாதிரி யாரும் வர மாதிரி. நீங்கள் அங்கேருந்து வரும்போது கூட இந்த சைட்லேருந்து யாரும் என்ன பார்க்குற மாதிரி எனக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லு. மிரர்ல அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இந்த பயத்தில் அப்படியே உட்காந்துட்டு ஒரு இடத்துல இவன் ஃபோனு பண்ணுவான் பார்த்தா இவன் ஃபோன் கட்சி நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. வீடு சேஃபாக வந்துட்டிங்களா? சரி ஓகே ஓகே. கடைசியாக விச்சுவல் மட்டும் பண்ணிட்டு போகிறோம். வர மாதிரி ஒரு மாதிரி என் கூட யாரோ இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல். இதை வச்சு ஒரு சம்பவமே ஆச்சுடா. இதுதான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இந்த பொம்மை. சரி விட்றா, பேக்கெட்டில் போட்டுறாடி. அவன் கேமரா இது பண்ணாதடா, அவள்தான்டா ஆஃப் ஆயிடுச்சுடா. பேட்டரி டெட். கைஸ் இப்போ விச்சுவலுக்கு தேவையானதை இப்போ ரெடி பண்ண போகிறேன். வாங்க. இப்போ முடிஞ்சா வா, எங்கள் முன்னாடி வா. உனக்காக தான் நாங்கள் 3 பேரும் இங்கே இருக்கோம். வந்து நின்ற போது வரட்டும்டா, அதுக்கு தான்டா கூப்பிட்றேன். நீ வரலைன்னா இதை மொத்தமாக எரிச்சிருவேன். இதுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே இது மொத்தமாக எரிச்சிருவேன். சரிடா. என்னாச்சு? பின்னாடி நடக்குதா? சத்தனா எதுவும் பின்னாடி நின்ன மாதிரி இருந்துச்சுண்ணா. இப்போ எப்பே கரெக்டாக நீ எரி. இப்போ திரும்பி எரிக்கிறோம். டேய் சொல்கிறான் பைத்தியம். திரும்பி ஒரு நிமிஷம் சண்டை போடாதீங்க. அதுதான் அதுக்கு ஊசு மாதிரி எதுக்குடா கத்துற? டேய் என்னடா பண்ணுற? மொத்தமாக கொடுத்துட்டேன். உனக்கு என்னடா அது இனிமேட்டு வாழ்வே கூட ரெண்டு இது ஒரு சத்தம் கேட்டா மேலே சந்தோஷமாக போய் வாழ்க்கணும். தெரிஞ்சு இதுக்குள்ளடா இருக்கு. சைலண்ட். அடா பாவி, மொத்தமாக அடிச்சிட்டான்டா. எதுக்குடா மொத்தமாக கொளுத்துனேன்? முடிய மட்டும் தான்டா கொளுத்து சொன்னேன் நான். நீ தானே சொன்ன இதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே எங்கடா சொன்னேன்? இது நோன் இதை ஏதாவது பண்ணாதுக்கோ. கதறாதரா, இருடா நம்ம பக்கத்தில் தாண்டா வருது. இருடா ஃபர்ஸ்ட் பதறாதரா. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இருடா. வச்சிடலாம்டா. என்ன அவசரப்பட்டு முடிவு எடுத்தா அவள் தான் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. இப்போதைக்கு பாடி பாட்டலாம்
கிளம்பு 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 இங்கே இருந்து கிளம்பு